ரெண்டு நிறத்துலேயும் இருக்குது இந்த கிழங்கு. இப்போ வந்து ஆக பெரிய கிழங்குல என்ன செய்ய போகிறேன்டா வெட்டி போட்டு போட போகிறேன். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து வித்தியாசமாக நாங்கள் நட்ட வத்தாளங்கிழங்கு பிடுங்கி அவிக்க போகிறோம். ஆனால் கூடுதலாக வந்து இப்போ வட்டாளங்கிழங்கா இருக்கட்டும் சரி, மிரவழி கிழங்கு எல்லாம் மிரவழி கிழங்கு ஓரளவுக்கு புழக்கத்தில் இருக்குது. வட்டாளங்கிழங்கு எல்லாம் வந்து சரியாக குறைஞ்சி கொண்டு வந்துட்டுது. அதே வந்து ரெண்டு இனம் இருக்குது, வெள்ளை சிவப்பண்டு எல்லாம் இருக்குது எங்களை வட்டாளங்கிழங்கு. அது வந்து ஒவ்வொரு இடத்த ஒவ்வொரு பேர் சொல்லிக்கொள்கிறது வட்டாளங்கிழங்கு. நாங்கள் வந்து வட்டாளங்கிழங்குன்னு சொல்லிக்கொள்கிறது என்ன ஒரு நேரம் சாப்பாடாக கூட உண்மையிலுமே அதை வச்சு சாப்பிடலாம். மிரவழி கிழங்கிலும் பார்க்க அது வந்து கொஞ்சம் இனிப்பு தன்மை கூட நல்லா இருக்கும். சின்னாக்கள் வந்து விரும்பி சாப்பிடுவோம். அதைத்தான் நாங்கள் பிடுங்கி அப்படியே ஒரு அவியல் செய்ய போகிறோம். அதோட வண்டி எல்லாம் காய்ச்சி இருக்குது, அதெல்லாம் அப்படியே பார்த்து கொண்டு வட்டாளங்கிழங்கு அவிப்போம். அதுவும் இன்றைக்கு காலமை சாப்பாடாக தான் இருக்க போது. நல்ல ஒரு பசுப்பாலும் வட்டாளங்கிழங்கு தான் எங்கள்கிட்ட காலமை சாப்பாடு. தொடர்ந்து அப்படியே காணொலியை பாருங்க. கச்சான் எல்லாம் அப்படியே நாளாந்தம் வளர்றது வித்தியாசம் தெரியுது. அதோட இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மிளகாய் கண்டு என்னண்டா அந்த காலமையண்டபடியா பனித்தண்ணி காயாமல் இருக்கு பாருங்க. இங்கே இப்பான்னு சூரிய கதைகள் அப்படியே படுகுது, அப்படியே தெரியுதுண்ணே. ஆனால் இருக்கிற வெயிலுக்கு இப்போ இன்னொரு கொஞ்சம் நேரத்தால் பனியும் காணாமல் இருக்கும் பாருங்க. சரியான வெயிலாக இருக்கு இப்போ 2-3 நாள். இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து காயல் நிறைய காய்ச்சி கிடக்கு. இங்கே இதில் எல்லாம் பாருங்க இவ்வளோ காய் கிடக்கு. ஆனால் இப்போ இது மேல் இப்போ எங்களுக்கு வந்து கறி தேவையை தாண்டி மேல் மிச்சமாக இருக்கும். அதை வந்து உள்ளூர் கடைகளுக்கு வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து வண்டிக்காயில் பிடுங்கி எடுப்போம். அதுக்குள்ளே நிறைய தளிச்சல் கீரைகளும் அப்படியே முளைச்சிருக்குது. ஆனால் சுனைக்கிற தன்மை இருக்கும் அந்த சுனை வந்து படம். அதனால் வந்து பார்த்து பிடிங்கினா சரி. சாப்பிட கதையாத பிடுங்கைக்குள்ளாம் தெரியும் அந்த சுனை போட்டு கடிக்கிறது. இங்கே பாருங்க எப்படி இருக்காது பால் வண்டி. கத்தி வச்சு வட்டி எடுக்கிறான்னு சுகமான முறியும் அது. இதில் வளைஞ்சி போயிருக்குது எப்படி அந்த இஞ்சி வளைஞ்சி தான் நிற்கிறேன். இது எல்லாம் குறைவு அங்கே இதில் கிடக்கேன் ஒளிஞ்சு நிற்கிறேன். அப்படியே பார்த்து பிடிங்க எடுப்பேன். இங்கே தம்பியும் வந்துட்டார் பிடுங்குறதுக்கு. என்ன சத்தம் கேட்குது? அங்கே பேக்கோ ஏதோ வேலை செய்தோ. இப்போ இவ்வளோ வண்டிக்காயை நாங்கள் பிடுங்கி எடுத்துட்டேன். அப்படியே கொண்டு போவோமே. இதில் பார்த்தீங்கன்னால் சீனி கதலி வாழை கொத்தி போட்டிருக்கு அப்படின்னு பாருங்க. இங்கே இதுதான் ஃபுல்லாக தேன் இருக்கும். அரை கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருந்தது அந்த வாழைப்பத்தியை வந்து நல்ல வடிவாக கிட்ட காட்ட சொல்லி. அப்படியே இதுக்குள்ளேயுமே நீ சின்ன சின்ன காய் இருக்கு. நான் அப்படியே காட்டுறேன் பாருங்க. இது காட்டுறதுக்காக காட்டுறது. இதுக்குள்ள எல்லாம் வாழைக்காய் வரும். இது இந்த நிலத்துக்கு வரும். அப்படியும் இந்த குலை வந்து பெரிய குலையாக வரும். இஞ்சால பார்த்தீங்கன்னால் கொக்கோ மரம் நிற்குது. ஏற்கனவே காட்டியிருப்பேன். இப்போ நல்லா வளர்ந்துட்டு நல்ல பெருசாக வளர்ந்துட்டு வீட்டு முத்தத்தில் நிற்குது. காய்க்காமல் இல்லை ஒன்றும் இல்லை. என்ன மாதிரி காயண்டும் தெரியல எங்களுக்கு. ஆனால் விட்ட மனம் இல்லை இருக்கட்டும். வீட்டு முத்தத்திலேயே விட்டுருக்குறோம். பார்ப்போம் இப்போ அது காய்க்கும் தானே. அப்படியே வந்தாலங்களாங்க நாங்கள் தோண்ட தொடங்குவோமேண்ணா. அப்படியே பார்த்தீங்கன்னால் குளத்தை தண்ணி இப்படியே பாஞ்சு கொண்டு இருக்குது. இப்படியே அங்கே கம்மாம்பிள்ளைக்கு போகுது. அதோட பத்தாளங்குடி ஃபுல்லாக நிற்குது. பார்ப்போம் பிடுங்கி என்ன மாதிரி கிழங்கு வச்சுருக்கேன்டா. இதுதான் அப்படியே பார்த்தீங்களா வத்தாளம் கொடி. மேலால கொடியில நம்ம ஃபுல்லாக இழுத்து. ஆனால் என்னென்றால் கிழங்கு வந்து பிள்ளை இல்லை, விழுந்தது வந்து குறைவாக இருக்குது. அந்த கிடக்குது ஒன்று இந்த சின்ன சின்ன கிழங்குலாம் கிடக்கு. இங்கே பாருங்க கிடக்குது சிவப்பு கிழங்கு. இந்த கிடக்கு
முடிய வலிச்சு வலிச்சு பிடுங்க வரும். ஏ பார்த்தீங்களா? எங்கே மற்ற கிழங்கு கடையில் இது நல்ல பெரிய கிழங்காக வரும். ஒரு கிழங்கே ஒரு 3/4 கிலோ 1/2 கிலோ அந்த கணக்கெல்லாம் வரும். நல்ல பெரிய கிழங்கு. அதுலேயும் கிடக்கானே உதுபல்ல 2-3 கலரில் கிடக்கு. பார்த்தீங்களா? அந்த 2 நிறத்துலேயும் இருக்குது இந்த கிழங்கு. இந்த கிழங்குலையும் பார்த்தீங்கன்னா சரியான பால் தன்மை இருக்குங்க. கடை வழியே நாங்கள் வேண்டைக்குள்ள சந்தை வழியே அது 2-3 நாள் ஆகினோடனே பால் தன்மையெல்லாம் பற்றி போடும். இது உடனே பிடிங்கின வழியாக அப்படியே பால் எப்படி வருதுன்னு வருங்க. கிடக்குது, ஆனால் எல்லாம் இன்னும் காலம் கிடக்குது எங்கட கிழங்குகளுக்கு. ஜி இந்த கிடக்கு தானே 1-2 கிடக்கு. ஓ சுஜி மற்ற கலர் உருளைக்கிழங்கு கலர். கிழங்குல விட்டு பரட்டு பொருளாக்கா. ஆனால் இது 2 நிறமும் இருக்குது. என்ன அதில் மஞ்சள் கிழங்கும் இருக்குது, அப்படியே இந்த ரோஸ் கலர் சிவத்த கிழங்கும் இருக்குது. அதோட இந்த இடங்களுக்கு ஒரு தேவைக்கு தேவைப்படுறபடியே இந்த கொடியை நாங்கள் அப்படியே எடுத்து வேறு இடத்த நடுவோம். என்னண்டா இந்த இடத்துல வந்து கிணத்து நிலையம் இருக்குது. அப்போ அதால் வந்து இந்த இடத்த துப்புரவாக்க வேணும். இப்போ இந்த கொடியும் வந்து இதில் இருக்கிறபடியே இதை வந்து நாங்கள் எடுத்து போட்டோம் வேறு இடத்த மாற்றி வைக்க வேணும். இப்போ நீங்கள் கேட்பீங்க என்னடா இப்போ கிழங்கு நல்லா வைக்காமலுக்கே என்ன நாங்கள் பிடுங்குறோம்ண்டு. என்ன அதானோ அதை வந்து தேவை இருக்கிறபடியாக அதை வந்து நாங்கள் பிடுங்கி எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிழங்குல நிறையவே மண் எல்லாமே இருக்குதானே, இதை வந்து வடிவாக கழுவி எடுப்போம். ரெண்டு கலர் கிழங்கையும் போட்டோன்னா நான் பாதி நீ பாதி என்ற மாதிரி கிழங்கு. சில கிழங்குகள் உண்மையிலுமே வெட்டுப்பட்டு இருக்குது. நாங்கள் இன்னும் ஒருக்கா கழுவி எடுப்போம். இந்த மண் இருக்கிறபடியாக தான் 2-3 தரம் நல்ல வடிவாக கழுவி எடுப்போம். ஏன்னா மண்ணுக்குள்ள விளையிற கிழங்குகள் தானே. இப்போ வந்து ஆக பெரிய கிழங்குல என்ன செய்ய போகிறேன்டா வெட்டி போட்டு போட போகிறேன். எல்லாம் பாருங்கள் வேறு கலந்து மத்தால பெரும்பாலும் அப்படியே இந்த ஓடியல் வச்சு விட்டாலே வந்துடும் உங்களுக்கு. வெள்ளார மாதிரி தானே அது. இந்த புது கிழங்குன்னு அப்படி அந்த பால் தன்மை வருதுன்ற மஞ்சள் கிழங்கு. இப்படியே எல்லா கிழங்கையும் நாங்கள் வெட்டி போடுவோம். சின்ன கிழங்கு அப்படியே போட்டுக்கொள்ளலாம், ஆக பெரிய கிழங்குகளை மட்டும் வெட்டி போட்டு விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிழங்கெல்லாம் நாங்கள் வெட்டி போட்டுட்டோம். அதோட வந்து தேவையான அளவு உப்பு போட போகிறோம். மற்றவங்களுக்கு கொண்டு என்னென்னா இனிப்புத்தன்மை கூட உள்ள கிழங்குடபடியாக உப்பு வந்து ஆக கிணக்க போடக்கூடாது. இப்போ மிரவழி கிழங்குக்கெல்லாம் நாங்கள் ஓரளவுக்கு போட்டுக்கொள்ளலாம். இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு போட்டால் சரி. அளவாக வந்து தண்ணி விட்டுக்கொள்ளுவோம். அவ்வளோ தண்ணியும் காணுமாங்க. இப்போ வந்து அடுப்பை மூடி அவிய விடுவோம். அடுப்பு மூட்டியாச்சு. அந்த பன்னாடை வச்சு மூட்டினாங்க அது கொஞ்சம் முடியாது, தூசு மாதிரி பறக்கும். எரிஞ்சா பிறகு அப்படியே வைப்போம் பானையை.
டக்கனை மூண்டுடும் அந்த தூசு கொஞ்சம் பறக்கும். இதுதான் பண்ணாடை ஏடா இதை வச்சு தான் மூட்டினாங்க. டக்கனை மேடம் திரிமாறது பாருங்க எரியுது. ஜாலி அங்கே கச்சாம்பாத்திக்கெல்லாம் தண்ணி கட்டி விட்ருக்க வடிவாக இருக்கிற பார்க்க. தண்ணி வைப்பேன் மடுப்பில் ஏன்னா இனி இதை பார்த்தோன்னு செய்ததில் ஒரு அரை மணி நேரம் 4 மணி நேரம் போகிறதுக்குன்னா சரி ஒரு 20 நிமிஷம் நிமிஷம் சரி. அடுப்பு நல்லா எரிய வேணும். அந்த 20 நிமிஷத்துக்கு நல்லா எரிஞ்சால் தான் 20 நிமிஷத்தில் கொஞ்சம் அப்படியே நாங்கள் என்ன செய்வோம் கொஞ்சம் வல்லாரையில் அப்படியும் கண்டு வருவோம் வேணா. ஓ சம்பளம் ஒன்று போடுவோம் மதியத்துக்கு. இதால் கம்மாம்புள்ளி எல்லாம் ஒரே இதாக தான் வச்சுனாங்க. எல்லாம் என்ன சொல்கிறது ஒவ்வொரு மட்டத்தில் நிற்குது. இனி பிலா பழ சீசன் சித்திரை வைகாசிக்கு இனி இப்போ பிஞ்செல்லாம் பிடிச்சி கொண்டு வரினோம். இப்போ நாங்கள் நடந்து போகிற எல்லாம் வல்லாரை தான் கீழே வல்லாரை அந்த என்ன சொல்கிறது கொஞ்சம் மாடுகள் எல்லாம் சாப்பிட்டு குறுகி போய் நிற்குது. இப்போ தான் எல்லாம் ஓரளவு காய்ச்சி கொண்டு இருக்குது. இந்த பிஞ்சு வந்து பொலஸ்கா அந்த நாங்கள் பிஞ்சில் வந்து சமைப்போம் கறி வைப்போம் அந்த அதுக்கேற்ற பிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் போக பிலாப்பழம் பழக்க வலிக்கிட்டுரும். இன்னும் ஒரு 2-3 மாதம் 3 மாதமாவது வேணும். வைகாசி இப்போ 3ஆம் மாதம் வேண்டாம் 6ஆம் மாதம் 5ஆம் மாதம் அந்த அளவில் வந்து பழம் பிடிங்கி சாப்பிடலாம். நாங்கள் பழமையாக அங்கால நிற்கிற கருவா தான் காட்டுறாங்க. இங்கே இதுலேயும் பாருங்க நிற்குது மரம். இதுவும் கருவா தான். இப்போ வந்து பூக்குற சீசன் எல்லாமே பூத்துருக்குது நிறைய. இல்லை மொசுறு இருக்குது பாருங்க. அது மொசுரண்டா இரும்பு நாங்கள் அதை இது ஒரு இன இரும்பு என்ன இது வந்து அப்போ இலையில் மடித்து அப்படியே கூடு கட்டி இருக்கு. கூடுதலாக எல்லாருக்கும் தெரியும் முசுறு. இதில் பார்த்து வல்லாரி அப்படிங்க வேணா. ஓ இப்படியே இது ஃபுல்லாக வல்லாறு தான். புல்லு நிற்குது வல்லாரை நிற்குது. அதில் நான் கொஞ்சம் உயர்ந்த வல்லாரையில் அப்படி மேலே நல்ல உயர்ந்திருக்கு பாரு. அதுக்கெல்லாம் தெரிஞ்சு தான் போடுங்கிறேன். நல்ல பெரிய இலையெல்லாம் இருக்குது. ஓ சூவாமங்களுக்கு இப்போ கொஞ்சம் கூடலாம் இந்த தென்னை அடியில் நிற்கிறது எல்லாமே வந்து நல்ல உயர்ந்து போய் நிற்பினோம். ஏன்னு சொல்லுங்க பாபு. தென்னை அடிக்குள்ளே கொஞ்சம் பசலத்தன்மையும் கூட. ஓ மற்றது வந்து ஈரத்தை வச்சிருக்கும் தான். மற்றது வல்லாரை வந்து அந்த கடும் வெயிலை விட கொஞ்சம் இணல் பழக்கம் தான் நல்லா இருக்குமோ. மற்ற ஈரம் இருக்கணும். முக்கியமாக வந்து வல்லாரைக்கு ஈரம் இருக்கணும். அதெல்லாம் இந்த தேசம் முழுக்க வல்லாரியாக கிடக்கு. இயற்கையாகவே இடம் கொஞ்சம் இந்த ஈரழிப்பான இடமண்டபடியா எந்த காலமும் வல்லாரை பிடுங்கி கொள்ளலாம். எங்களுக்கு வந்து காணும் ஒரு பொடி வந்துச்சு. இந்த காலம் வேண்டபடியா காகங்கள் எல்லாம் ஒரு தெரிஞ்சபடியாண்ணே. அப்படியே வீட்டை போவோம்ண்ணா. ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ இவ்வளோ ரோசா இழுத்திருக்குதுன்னு பாருங்க. இதுதான் இந்த ஊர் ரோசா. இப்போ வந்து பல நிறங்களில் வந்துட்டுது. அதனால இந்த ரோசா பாருங்க அப்படி இருக்குது. இதுதான் இந்த பழைய இன ரோசா. இதெல்லாம் மண்டைக்கு பூத்தா பூ. இதில் வந்து நேற்று முந்தின நாள் அப்படி இந்த இலையில் அந்த இந்த இதழ்கள் வந்து அப்படிங்க இருந்து கொண்டு போகுது. இது எப்படி இருக்கேன்னு இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆகுது எங்களுக்கு. ஆமாம் கிழங்கு அப்படிஞ்சு என்ன கத்தியால் ஊற்றி பார்க்குறீங்க. அப்படி நல்லா அவிஞ்சிட்டுது. என்னை விட்டால் கரைஞ்சிருங்களா. இப்போ நாங்கள் தண்ணியை வடித்து இறக்குவோம். என்ன தண்ணியெல்லாம் வடிச்சாச்சு. இந்த பாத்திரத்துக்கும் பார்த்துவோம் கிழங்கு. அப்பா கரைஞ்சிட்டு பார்த்தீங்களா மஞ்சள் கிழங்கு. இப்போ பாருங்க கிழங்கு ஆறட்டுக்கும் நாங்கள் ஆற விட்டு சாப்பிடுவோம். இந்த குரோட்டனை பார்த்தீங்களா அப்படி இருக்கேன். சட்டி குரோட்டன் ஒவ்வொரு இலையும் சட்டி மாதிரியே இருக்கேன். அப்படி இருக்கேன். இந்த சின்ன பாத்திரங்கள் சட்டியல் மாதிரி தான் இருக்குது. இங்கே அதில் தென்னம்பூ இந்த பனம்பூவல் விழுந்து அப்படி தங்கி நிற்கி நமதுக்குள்ளேயே பாரு. அதுதான் இப்போ நாங்கள் சாப்பிடுவோம். எனக்கு இந்த மஞ்சள் கிழங்கை பார்க்க இந்த நெடுகவே இப்படியான கலரை சாப்பிட்டு மஞ்சள் கிழங்கு பார்க்க வித்தியாசமாக இருக்குது.
மேல் தோல் இருக்குது தானே அது அப்படியே அவிஞ்சிஞ்சு அப்படி டிஷ்யூ மாதிரி கலந்து கொண்டு வந்துட்டு தோல் இதை நாங்களும் இப்படியே கலட்டி விட்டுட்டு தனியாக கிழங்கு சாப்பிடலாம் வேண்டாம் சாப்பிட்டு முடியுது ஒரு கிழங்கு இனிக்குது நல்லா நல்ல இனிப்பாக இருக்கும் மஞ்சள் கிழங்கு சாப்பிடணும் இதே மட்டும் சாப்பிட்டு பார்ப்போம் என்ன நடந்ததுன்னா மஞ்சள் கிழங்கெல்லாம் அடியில் போயிட்டு மேலே இந்த சிவப்பு கிழங்கெல்லாம் கலந்தபடியா மஞ்சள் கிழங்கு நல்லா கரைஞ்சிட்டு அதுவும் இனிக்கும் என்ன 2 கிழங்குமே சுவைக்கு வித்தியாசம் இருக்குது பாப்பா முறை சாப்பிட்டு நீங்கள் கவர்மெண்ட்டாக சாப்பிட்டு பாரு எனக்கு இதை விட மஞ்சள் கிழங்கு நல்லா இருக்கிற மாதிரி கிடக்கு இனிப்பு கூட இதில் பாசத்தன்மை ஒன்று இருக்குது இனிப்பு குறைவு அதில் இனிப்பு கூட நல்லா தான் இருக்கு இந்த காலமை சாப்பாடு இதோட போகுதா இவ்வளோ கிழங்கு மங்களுக்கு இல்லாக்கள் இருக்குண்ணா அதுதான் வாசம் வித்தியாசம் இருக்கும் இருக்குல்ல இனிப்பு கொஞ்சம் குறைவு அதிலும் பார்க்க கொஞ்சம் குறைவாக இருக்கும் மகனை சாப்பிட கூப்பிட கேட்க அவர் சொன்னார் தனக்கு இது பிடிக்காதா இது நாங்கள் இப்போ நெடுகளுமே செய்கிற சாப்பாடு இல்லை தானே குறைவு மற்ற வெத்தலங்களுக்கு நான் முதல் சொன்ன மாதிரி பிடிக்காதன்றதை விட அழகு பழக்கம் இல்லை அந்த இப்போ அரிதாகி கொண்டே போயிட்டு அதை விட இந்த கிழங்கு சாப்பிடக்க பக்கத்தில் தண்ணி இருக்கணும் ஏன்னாடா மாப்பிடிப்பு கூட டக்கண்டு தொண்டைக்குள்ளே அடைக்கிற மாதிரி இருக்கும் நான் பால் சேர்த்து குடிக்கிறேன் இது இனிப்பும் பாலும் வந்து இனிப்பாக இருக்க ரெண்டையும் ஒன்றாவே சேர்த்து நாங்கள் சாப்பிடல கூடுதலாக வந்து நீங்கள் சாப்பிடக்க பக்கத்தில் தண்ணியை வச்சுருங்க எனக்கு என்னடா அடைக்குது தண்ணி கொண்டே இல்லை ஒரு மாதிரி சமாளிச்சிட்டேன் நல்ல ஒரு அருமையான ஒரு கிழங்கு நீண்ட நாளைக்கு பிறகு இன்றைக்கு சாப்பிட்ருக்குறோம் என்ன அதோட பிடிங்கியே நாங்கள் சேர்த்து சாப்பிட வந்து இன்னும் நல்லாயிருக்கு இன்றைக்கு நாங்கள் விடிய எங்களோட தோட்டத்தில் என்னென்னலாம் செய்த நாங்கள்ன்றது தான் இன்றையான் காணொளி அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம் நன்றி வணக்கம்